ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நேத்து போட்ட வீடியோல ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து விறகு பொறுக்கி சமையல் செய்யலாம். ஆனா, நாங்க வந்து விரதம் தான் இருக்க முடியும். எங்கனால வந்து சிலிண்டர் வந்து இல்ல அப்படின்னா, எங்கனால சர்வே ஆகவே முடியாது. அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. எவ்ளோ தான் பணம், காசு வச்சிருந்தாலும், ஒரு அடிப்படை வசதிகள் வந்து நம்மகிட்ட இல்ல அப்படிங்கும்போது, நம்ம எவ்ளோ ஒரு ஸ்ட்ரகுல வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப வந்து நாங்க நீலகிரியில இருக்கிறோம் அப்படிங்கிறனால, இப்போ இன்னைக்கு காலையில நாங்க சமையல் செஞ்சோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில, மதியம், நைட்டு, அடுத்த நாள் காலையில, மதியம் அது வரைக்குமே நாங்க வச்சு சாப்பிடலாம். ஒண்ணுமே ஆகாது. ஆனா, பிளெயின்ஸ்ல வந்து இப்ப காலையில வந்து நீங்க வந்து எப்பவுமே டிஃபன் தான் சாப்பிடுவீங்க. அத வந்து நீங்க மதியானமும் சாப்பிட முடியாது, நைட்டும் சாப்பிட முடியாது. ஏன்னா, அது வேஸ்ட் ஆயிரும். 3 வேளையும் 3மே செய்யணும். அந்த மாதிரி வந்து இங்க செய்ய தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்கனால முடிஞ்ச அளவு வந்து கேஸ வந்து சிக்கனமா பயன்படுத்துங்க. இப்ப வந்து கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறனால, இப்போ வில்லேஜ் சைட்ல இருக்கிறவங்க வந்து எப்படியோ இந்த மாதிரி விறகோ, ஏதோ ஒண்ணு எடுத்து சமையல் செஞ்சுக்கலாம். நீங்கலாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லயோ, இந்த மாதிரி டவுன்ல இருக்கும்போது அங்கயே செய்ய முடியாது. இப்ப எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி சமைக்கிறாங்க. ஆனா, இப்போ சப்போஸ் கரண்ட் இல்ல அப்டின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியும்? சின்ன குழந்தைங்கலாம் கையில வச்சிருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ண முடியும்னு நெனச்சா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நேத்து அந்த மெசேஜ் பார்த்ததுலருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியும் எவ்ளோ நாளு இதே மாதிரி இருக்கிறது? இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆனதுலருந்து, அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த கடைங்கள்லாம் எவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நெனைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கலாம் சேஃபா இருங்க. உங்கனால முடிஞ்ச அளவு வந்து கேஸ வந்து சிக்கனமா பயன்படுத்துவது. வெயில் அதிகமா இருக்கிறனால எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி குக் பண்ணியும் வைக்க முடியாது. பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சேஃபா இருங்க. உங்கனால முடிஞ்சத கேஸ வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க.